ஹாய்ங்க, வாங்க நம்ம செடியிலலாம் என்னென்ன பூ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், சங்குப்பூ ரெண்டு தாங்க இருக்குது, பிச்சு வச்சுருக்கேன். மேலே ஒரு ப்ளூ கலர் சங்குப்பூ இருக்குது, அதையும் அப்படியே பீங்க. பூ ரொம்ப இல்லைங்க இப்போ நமக்கு, ஏன்னா சீசன் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் விதையாகி போச்சு, வெறும் விதையாக கிடக்கு. இதெல்லாம் காஞ்சி இருந்தால் நிறைய செடியெலாம் வரும். இந்த விதையெல்லாம் பிச்சு வச்சுக்கணுங்க, பிச்சு வச்சுட்டு போடணுங்க. இப்போ பிக்க வேண்டாம், அப்புறம் பிச்சுக்கலாம். மேலே பாருங்கள், முள்ளை இருக்குது பாருங்கள், சந்தன முள் இருக்குங்க. சந்தன முள்ளையெல்லாம் பிச்சுக்கலாம். சந்தன முள்ளையெல்லாம் பிச்சுக்கலாங்க. நம்ம நேற்று கூட பிக்கலை பூ. நம்ம தோட்டத்தில் என்னங்க கம்மியான பூ தாங்க இருக்குது, இருக்க பூ தான் பிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கூட விட மனசு இல்லாமல் தான் பிக்கிறோம். சரி, நம்ம விட்டால் வேஸ்ட்டாக போயிடுங்க அந்த பூலாம். இந்த எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாங்க. இதை பாருங்கள், ஒரே ஒரு ரோஸ் வந்திருக்குங்க. ஏற்கனவே ஒரு ரோஸ் வந்து அதுவும் காஞ்சி போச்சு. இப்போ வந்திருக்கு, ஒரு ரோஸ் தான் இருக்குது. இருக்க மல்லி இலை விதை போட்டேன். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், சின்ன சின்ன செடியாக வந்திருக்கு. இப்போ தான் வருதான்னு பார்ப்போங்க. நான் முழு மல்லியாக போட்டேன், உடச்சி போடணும், அப்படியே முழுசாகவே போட்டேன். வருதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த பூவை பாருங்கள், டிராகன் ஃப்ரூட் வர வளர்ந்துருக்கு. இந்த பாருங்கள், இந்த பூ பாருங்கள், வித்தியாசமான பூங்க. இந்த பாருங்கள், இப்படி பூ இருக்கும். அதில் இலையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இலை பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கும். பூ வந்து மஞ்சள் கலரில். பவள மல்லி பாருங்கள், இப்போ தாங்க வருது. இப்போ தான் 1-2 வருது. வந்து அதுவே பூத்து கீழே போட்டு. இங்கே பாருங்க, நான் வேற வந்து தனியாக எடுத்து நிற்க, அவங்க பாட்டுன்னு பேசியிருக்காங்க. இங்கே பாருங்க கைஸ், நாங்கள் திருச்சிட்டன்மா பின்னாடி வந்துட்டோம். பின்னாடி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் முருங்கீரை பறிச்சுக்கலாம். வாங்க, இது பிரிச்சாச்சு, போயிடலாம். பார்த்துட்டாங்க நம்மளை வர. கடைசியில் எவ்வளோ முருங்கைக்கீரை தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆண்டி வர காணும், என்ன தேடி அவங்க பின்னாடி போயிட்டாங்க போல. திருப்பியும் போய் பார்த்துடலாம் வாங்க. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். அப்புறம் பாருங்க, நம்ம கொஞ்சம் இங்கே கருவேப்பிலை எல்லாம் பிரிச்சுக்கலாம். ஐயோ, இங்கே நல்லா கருவேப்பிலைலாம் இருக்கு. ஒரு நிமிஷம், இங்கே பாரு, இந்த கருவேப்பிலையை பிரிச்சுக்கலாம். இதுவும் பக்கத்து வீடு கருவேப்பிலை தான். நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் கூட பறிக்க மாட்டேங்கிறோம். ஏன் நம்ம ஐயோ, ஐயோ கேமராக்கா. இங்கே பாருங்க, கடைசியில் நம்ம திருட்டு கருவேப்பிலை எவ்வளோதான் கிடச்சிருக்கு. திருட்டு முருங்கைக்காய், திருட்டு கருவேப்பிலை. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப திருட்டுது.